ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். நேற்று நைட்டு 10 மணி போல் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் அதோட நியூஸ் வந்ததுமே கிஃப்ட் நிஃப்டியோட ஒரு வேகம் இருந்துச்சு பாருங்களேன். கட கடன்னு ஒரு ராக்கெட் வேகத்தில் அது பாட்டுக்கு ஏறிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதோட தாக்கம் தான் இன்னைக்கு காலையில் நம்மளோட நிஃப்டி, நம்மளோட ஷேர் மார்க்கெட்டை வந்து அரௌண்ட் 1200 பாயிண்ட் ஆல் டைம் ஹை, அதோட நியர் ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகிட்டு ஷார்ப் செல்லிங் ஒரு 5 மினிட்ல அரௌண்ட் 500 பாயிண்ட் வந்து திரும்பி வந்துடுச்சு, இறங்கிடுச்சு. ஸோ அதிலிருந்து அப்படியே சைட்வேஸ் அப்படியே மூவ் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னா, நம்ம சார்ட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி இம்மிடியட் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ட்னு வச்சுருந்தோம், இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இம்மிடியட் சப்போர்ட் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி அது பக்கத்தில் வந்துட்டு திரும்பி ரெக்கவர் ஆகிட்டு ஒரு சைட்வேஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 1 டே கேண்டில் பார்ப்போம். ஷார்ப் செல்லிங். ஸோ இவ்வளோ பெரிய இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு போனால் தான் ஸ்டெடியான ஒரு ரெக்கவரி இருக்கும், இல்லைன்னா ஸ்டேபிளாக இருக்காது. எப்போனாலும் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இந்த கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஆல் டைம் ஹை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு இம்மிடியட் சப்போர்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னா 25,600 இம்மிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்த சப்போர்ட் 25,500. ஸோ இதுதான் மேஜர் சப்போர்ட்டாக நம்மளுக்கு இருக்குது. இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 25,800, 26,000 வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அதை தாண்டிச்சு அப்படின்னா 26,100 வந்து அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ சென்செக்ஸோட இது பார்க்கலாம். சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி தான் கேப் அப் அரௌண்ட் 3000 பாயிண்ட், 3500 பக்கமாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஷார்ப் செல்லிங். 5 மினிட் கேண்டில் பார்ப்போம். ஸோ ஷார்ப் செல்லிங்கில் நம்மளோட சப்போர்ட் அது வரைக்கும் வந்துட்டு அது கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த சப்போர்ட் எடுத்து அப்படியே ஒரு சைட்வேலையே ட்ராவல் ஆகிருக்கு. பெரிய மூமெண்ட்டு எதுவும் இல்லை, நார்மலாகவே ஒரு சைட்வேவில் தான் போயிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் அரௌண்ட் 2000 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன்னா கேப் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் நமக்கு எங்கே அப்படின்னா 83,280. ஸோ அது அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு 83,000 மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது விட்டோம் அப்படின்னா 82,000 தான் அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? மேலே ஏறுறது வந்து 84,000 அடுத்த இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 84,300 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்ட்லி அதை தாண்டி ஓப்பன் ஆகிட்டு ஷார்ப் செல்லிங், பயங்கரமான சைட்வே. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் மூவ் எங்கே அப்படின்னா 1 டே கேண்டில் வச்சுக்கலாம், அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து கேப் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா
நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகும். அரௌண்ட் 61,000 62 அந்த மாதிரி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து ஸோ என்னையோட லோவோ வச்சிடலாம் 59,900. ஸோ இதுதான் அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது விட்டோம் அப்படின்னா இது 59,570. இது அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஆல் டைம் ஹை, அதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது 60,300. இது இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். டாப் கெயின் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதானி தான் நொறுக்கியிருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ் அதானி போட்டு அரௌண்ட் 10%, 9% ஒன் டே. அவங்களோட ரிசல்ட் வேறு வந்துச்சு, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இது நிஃப்டி 50ல் ஆள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, எல்லாம் அப்பர் சர்க்கியூட்டு. நெல் கேஸ்ட்டு, மொபிக்விக்கு, பாரா கேபிள்ஸ், ஐசிஐஎல், அப்பா ஆவாலாம், எல்லாமே 20%. எதனால் அப்படின்னா டேரிஃப் ரெடியூஸ் பண்ணதுனால. சேமா ஓகே. அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் லெவல் என்ன ஏதுன்னு பார்ப்போம். மேஜர் ரெசிஸ்டண்ட்டு 26,000 மேஜர் ரெசிஸ்டண்ட்டு ஆக்ட் ஆகும். 25,800 இமிடியட் ரெசிஸ்டண்ட்டு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே தான் கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக பில்டப் ஆகிருக்கு. இதுக்கு பார்த்தோன்னா சப்போர்ட், இமிடியட் சப்போர்ட் 25,600, மேஜர் சப்போர்ட் 25,500 நிஃப்டி. அதுவே சென்செக்ஸில் பார்த்தோம்னா சென்செக்ஸில் 84,000 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. 83,500 இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸு, மேஜர் இம்மிடியட் சப்போர்ட்டு 83,000 மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இந்த பாயிண்டில் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. அதில் தான் மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்டப் ஆகிருக்கு 61,000. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 60,500. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 61,000 அங்கே பில்டப் ஆகிருக்கு. 59,500 வந்து இம்மிடியட் சப்போர்ட்டாகவும் 59,000 மேஜர் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.